திரைப்படத்தில் கூட நம்முடைய கருத்துக்களை, அண்ணாவின் பெயரை சொல்லுவதற்கு கூட எத்தனை போராட்டங்கள் இருந்தன. 1960 தங்கரத்தினம் என்று ஒரு படம் வந்தது. எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இயக்கிய படம். அந்த படத்திலே பழனியில நடைபெற்ற திமுக மாநாட்டை அப்படியே காட்டினார்கள். அந்த திமுக மாநாடு தானே காட்டிவிட்டு போகட்டும் என்று தணிக்கைத்துறை அனுமதித்தது. ஆனால் தணிக்கை எதிர்பார்க்கவில்லை. திரையரங்குகளில் அந்த படம் ஓடுகிற போது, பழனி மாநாடு காட்டப்படுகிற போது, அந்த அரங்கமே அதிர்ந்த காட்சியை பார்த்து இனிமேல் இவர்களை விடக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். மிக அருமையான ஒரு பாட்டு. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கருணையினால் அவன் நெஞ்சில் நிறைந்தான், அண்ணாவென்று எல்லோரும் அழைக்கப்பட்டான், அவன் 1000 தலைமுறை தடைக்க நின்றான் என்கிற அந்த பாட்டு. அண்ணாவென்று எல்லோரும் அழைத்தார்கள், 1000 தலைமுறை தழைத்தது என்கிற அந்த பாடலுக்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால், அடுத்தடுத்து வருகிற படங்களிலே அண்ணாவின் பெயரையோ, ஏன் காஞ்சியின் பெயரையோ சொல்ல அனுமதி மறுத்தார்கள். 63 காஞ்சி தலைவன் என்று ஒரு படம் வந்தது. அந்த காஞ்சி தலைவன் படத்திலே பெயரையே வைக்க கூடாது என்றார்கள். காஞ்சி தலைவன் என்று சொல்லக்கூடாது. எழுத்தாளர் யார்? கதைவசனம் எழுதியவர் யார்? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் கேட்டார், பல்லவ நாட்டு மக்களை, பல்லவ நாட்டு அரசனை காஞ்சி தலைவன் என்று சொல்லாமல் எப்படி சொல்லுவது? ஆனால் ஒரு பாட்டில் வருகிற ஒரு வரியை அவர்கள் வெட்டிவிட்டார்கள். அந்த பாட்டை நீங்கள் கேட்க வேண்டும். எழுச்சி மிகுந்த பாட்டு. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே என்று தொடங்கும். ஆனால் உண்மையாகவே அந்த பாட்டு படத்தில் முதலில் எப்படி இருந்ததென்றால், வெல்க காஞ்சி வெல்க காஞ்சி வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் காட்டு கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்க செல்கவே என்று வரும். காஞ்சி என்று சொல்லக்கூடாது என்றதால் வெல்க காஞ்சி என்பதை வெல்க நாடு என்று மாற்றினார்கள். ஆனால் தணிக்கைத்துறை எங்கே ஏமாந்து போயிற்று? எங்கே ஏமாந்தது என்றால், அந்த படத்தில் எம்ஜிஆர் நரசிம்ம பல்லவனாக நடிப்பார், எம்ஜிஆரின் தங்கையாக விஜயகுமாரி நடிப்பார். படத்திலே ஒரு தொடர்ச்சியாக ஒரு வசனம் வரும். ஆனால் தணிக்கை அதிகாரிகளுக்கு அது அப்போது புரியவில்லை. திரையரங்கத்திற்கு வந்தபோது, மக்களினுடைய வரவேற்பை பார்த்தபோது புரிந்தது. என்ன வசனம் வரும் என்றால், விஜயகுமாரி எம்ஜிஆரை பார்த்து சொல்லுவார், தங்கை அண்ணனை பார்த்து பேசுகிற வசனம். அவர் சொல்லுவார், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு உங்களை விட்டால் அண்ணா வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்பார். உங்களை விட்டால் அண்ணா வேறு யார் இருக்கிறார்கள் என்று தங்கை கேட்கிற அந்த வசனத்தை திரையரங்கத்தில் இருந்தவர்கள் முழுவதும் தமிழ்நாட்டை காப்பதற்கு அண்ணாவை விட்டால் வேறு யார் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டார்கள். அந்த படத்தில் எந்த இடத்திலெல்லாம் அவர் அண்ணா என்று அழைக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் அரங்கம் அதிர்ந்தது.